ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி ஒரு 5 சீக்ரெட்டான விஷயங்கள் பார்க்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கரியரை மேக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு பிலோவாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல கற்றுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது. அந்த பொறுமை அதை நிறையா விஷயத்தில் சொல்லுவாங்க, சரிங்களா? உங்கள் ப்ரெஷரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே நிறையா பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க. சைக்காலஜிக்கல் மெத்தட், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் யதார்த்தமாக சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பொறுமை தேவை. இது ஒரு கதை மூலமாக நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ரிசர்ச் டீம் இருக்குது. அந்த ரிசர்ச் டீம் என்ன பண்ணுது அப்படின்னா, சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வராங்க. ஒரு 5 வயசுக்கு பிலோவான நபர்கள், சரிங்களா? இவங்களுக்கு முன்னாடி ஒரு லட்டு வைக்கிறாங்க. எல்லாமே 5 வயசுக்கு கீழே உள்ள பசங்க. அவங்க முன்னாடி ஒரு லட்டு வைக்கிறாங்க. அப்போ அந்த ரிசர்ச் பண்ணுறாருல அவர் அந்த சின்ன பசங்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு லட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த ஒரு லட்டு தான். யார் வெயிட் பண்ணி இந்த லட்டை நீங்கள் எடுக்கிறீங்களோ, 5 நிமிஷம் தாண்டி எடுக்கிறீங்களோ, உங்களுக்கு நான் 2 லட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே ஒரு 3 பசங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்க. ஸோ க்யூரியாசிட்டியில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த லட்டை எடுத்துடுறாங்க, சரிங்களா? ஆனால் வெயிட் பண்ணி ஒரு 2 பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 5 நிமிஷம் வெயிட் பண்ணி 2 லட்டை எடுத்துடுறாங்க. இந்த பசங்களை ஒரு 25 வருஷம் கிட்டத்தட்ட இதுக்கு நேராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பசங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் இந்த லட்டை சீக்கிரம் எடுத்தாங்கல்ல, இந்த பசங்க என்ன அப்படின்னா லைஃப்பில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க. சீக்கிரம் எடுத்தவங்க யாரை காட்டிலும் அப்படின்னா, அந்த 2 லட்டை வெயிட் பண்ணி 2 லட்டு வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க காட்டிலும் இவங்க லோவாக இருக்காங்க. வெயிட் பண்ணி எடுத்தவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியலும் எஜுகேஷன், ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க ரீச் ஆன அந்த சக்ஸஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஒப்பிடும்போது அதிகமான லெவலில் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவையானது பொறுமை. அப்போது பொறுமைங்கும் போது நீங்கள் ஒரு ட்ரேடையும் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு கன்று நீங்கள் ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ஐ ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுலேருந்து கன்னுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே ஒரு டிப் மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த கன்னோட எண்டில் ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் சின்னதாக இருக்கும். இந்த 3 உங்கள் ஐ பக்கத்தில் இருக்கிறது. லாஸ்ட்டாக அந்த பிகினிங்கில் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த இடத்துல இருந்து லாஸ்ட் அந்த எட்ஜ் வரைக்கும் இந்த 3ஐயும் சேர்த்து கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் வரும். அதே போல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா, Nifty 50யும் நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படின்னா நீங்கள் பை சைட் போகணும். Nifty 50 நெக்ஸ்ட் 50 நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செல் சைட் போகணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா முதல் 10 இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணணும். இல்லை நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க 10 ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணணும். இதில் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, இது 2% கீழே இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி அதாவது 0.5% இங்கே இருக்குது பாருங்களேன், இது 45 இருக்குல்ல, 0.50க்கு மேலே இருக்கணும், சரிங்களா? இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை மைண்டில் வச்சுருங்க, சரிங்களா? 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி சிங்கப்பூர் நிஃப்டி என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் அமைஞ்சிருச்சு அப்படின்னாலும் சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும், சரிங்களா? இதனுடைய சார்ட் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மார்க்கெட் பாசிட்டிவும் இது டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிங்கப்பூர் நிஃப்டியோட பர்சனல் சார்ட் எடுத்து இப்படி செக் பண்ணிவிட்டு கடைசியாக 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாடா ஸ்டீல் அப்படின்னா இதனுடைய டெக்னிக்கலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அதாவது நிறையா இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருக்குது, சரிங்களா? நீங்கள் டைம் ஃப்ரேமை பொறுத்த மட்டும் 15 மினிட்ஸை யூஸ் பண்ணுங்கள். புல்லிஷாக போகும், நியூட்ரலாக இருக்குமா, பியரிஷாக இருக்குமா, எத்தனை இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது செக் பண்ணணும். 10க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லது. ஸோ ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் இவ்வளோ விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். தொடர்ந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், பாய்.